விளைந்த மஞ்சளுக்கு போதுமான அளவுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியாம மாநில அரசு வந்து திண்டாடுகிறது அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே சார்ஜ் பண்ணாரு. இந்த மஞ்சளுக்கான அந்த குறியீடு ஆகட்டும், ட்ரேட்மார்க் ஆகட்டும், இதுக்கெல்லாம் முயற்சிகள் யார் யார் எடுத்தா ஏது எடுத்தான்ற விஷயத்தை திரு விஜய் அவர்களுக்கு அந்த எழுதி கொடுத்தாலும் தெளிவா எழுதி கொடுக்கலன்றது தெரியுது. ஏன்னா அதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை சார்ந்த சில சங்கங்களும் இதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்கன்றத நாம வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்திருக்கோம். எண்மண் எண் மக்கள் யாத்திரையில இந்த விஷயமா வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அதோட தொடர்ச்சியா தான் இதோட கண்டினியூட்டின்ற விஷயத்த வந்து உள்ளபடியே விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் புரிஞ்சுக் கொள்ள வேண்டும். அப்புறம் விஜய் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடிந்தது. விஜய் கிட்ட இந்த விஜய ஏத்துப்பீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தை வைக்கிறாரு. முதல் முறையா வந்து விஜய் கூட இருப்பீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க இருப்பீங்கன்றது தெரியாத போச்சு அப்படின்ற வார்த்தையை வைக்கிறாரு. அப்புறம் திருப்பியும் மக்கள் அதாவது தொண்டர்களை பார்த்து கேட்கிறார், என்னப்பா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் அவங்க பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து டைரக்டா வந்து தன்னோட பேருக்கு ஒரு துணை பெயர் ஒன்று முன்மொழிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் துணை பேர் அவரோட பேர் தான் இல்லைன்னு சொல்ல விஜய் என்ற டோன் புதுசா உள்ள வைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று உள்ள கொண்டு வந்திருக்காரு. முதல் முறையா நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் வந்து விஜய் பேசியிருக்காரு. அந்த ஒரு பஞ்ச் டைலாக்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பேச போறோம்.